வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலிருந்து ஜானு. நாங்கள் இன்றைக்கு மிட்லண்ட் சர்ச்சுக்கு போகிறோம். கனடாண்ட பல்வேறு பாகங்களிலிருந்து தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒன்று கூறுவது தமிழ் மக்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இவ்வளவு பேர் வெளியினோம், அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து முனைந்திருங்க. இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே நுழையிறோம். காரை கொண்டே பார்க் பண்ண வேணும். ஆனால் ஒரு காருக்கு $30 பே பண்ண வேணும். அந்த காருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறோம்ன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு $30. ஆனால் போன வருஷம் $20 தான் பே பண்ணினாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ எல்லாமே கூடிட்டுது. ஓகே உறவுகளே, இப்போ நாங்கள் இந்த மிட்லண்ட் சர்ச்சின் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு நாள் கூடுதலாக சனிக்கிழமையில் சாட்டர்டேயில் ஸ்பெஷல் டே தமிழாக்களுக்கு. இது 38வது ஆண்டாக தமிழாக்கள ஸ்பெஷல் டேயாக இன்றைக்கு இந்த கனடாவின் பல்வேறு பாகங்களிலிருந்து நிறைய தமிழ் மக்கள் இது ஒன்று கூடுற ஒரு இடமாக இருக்கும். இது இன்றைக்கு ஒரு 12,000 தொடக்கம் 15,000 மக்களை எதிர்பார்க்கணும் என்று சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இனி மிச்சத்தை நாங்கள் உங்களுக்கு ஆக்கள் எவ்வளோ பேர் வர முடியாது. எல்லோரும் ஏழியாக சில பேர் ஏழியாக போடினோம், சில பேர் பின்னேற ஈவினிங்கில் வருவினோம். அப்படி ஒவ்வொரு நேரமும் போகிறதால ஒரே நேரத்தில் எல்லோரும் பெறாமலும் இன்றைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கணும். கடந்த வருஷமும் நாங்கள் இங்கே வந்திருந்தாங்க. கடந்த வருஷம் ஜூலை மாதம் இதே மாதிரி ஒரு சாட்டர்டே நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு ஆக்கள் எல்லாம் லைனில் நிற்கி நம்ம உள்ளே போய் வழிபடுறதுக்கு உள்ளுக்குள்ளே. ஸோ அதை பார்ப்போம் அடுத்ததா. இந்த சர்ச்சின் கட்டிட அமைப்பு மிகவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் நான் முதல் சொன்ன மாதிரியே இன்றைக்கு மக்கள் தொகை அதிகம் பண்ணால் சர்ச்சின் 2 பக்கத்துக்கும் 2 என்ட்ரன்ஸ் ஆலையும் மக்களை அனுமதிக்கணும். இது ஒரு பக்கம், மற்ற பக்கத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இது இன்னொரு பக்கம். இதில் நிறைய தூரத்துக்கு இந்த லைன் நிற்கிது. நான் இதுக்கு அங்காலையும் நிற்கிது, நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படியே எல்லோரும் லைனில் நின்று உள்ளே போய் வழிபட்டுட்டு வெளியில் வருவினோம். இப்போ நாங்கள் சர்ச்சின் உள்பக்கம் வந்துட்டோம். இது மரப்பலகையாலே எல்லாம் அமைக்கப்பட்டு மிகவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முதல் சொன்ன மாதிரி அந்த சைட் ஒரு லைன் நிற்கிது, இந்த சைட் ஒரு லைன் நிற்கிது. இதில் பல பேனைகளும் பல பேப்பர் துண்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி எங்களோட விருப்பங்களை தெரிவித்து நாங்கள் பேனையில் எழுதி போட்டு அதை நாங்கள் அங்கே ஒரு பெட்டிஷன் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் அது நிறைவேறும்ன்றது நம்பிக்கை. இந்த நிகழ்வில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே உள்ள பிரதான தேவாலயங்களில் இருந்தும் கிறிஸ்தவ போதகர்கள் இங்கே சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை வருடம் ஒழுங்குபடுத்தி நடத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தமிழ் கத்தோலிக் கம்யூனிட்டி ஆஃப் டொரண்டோ, அதாவது டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் தான் இதை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செயற்படுத்தி வாரார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் பார்க்குறது இந்த சர்ச்சோட அடிவாரத்தில், அதாவது கீழே ஒரே ஒரு கடை இருக்குது, அதாவது ஒரு கிஃப்ட் கடை இருக்குது. இங்கே விதமான கிஃப்ட்டுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு விற்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இதாவது மாலைகள் இருக்குது, ஒவ்வொரு விலைக்கும் இருக்குது. $3 இருந்து அதிகமான விலை வரைக்கும் இருக்குது. எங்களுக்கு விரும்பினதை நாங்கள் எங்களோட விரும்பின விலைக்கு நாங்கள் வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வேறு சிலைகள் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி சிலுவைகள் இருக்குது. இப்படி நிறைய கிஃப்ட் எல்லாம் இங்கே இருக்குது. நாங்கள் விரும்பினதை வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டுகளை வாங்கி ஆக்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம், நாங்களும் வச்சுருக்கலாம். நான் பார்த்ததில் இங்கே பெரும்பாலான ஆக்கள் மாலைகளை வாங்கி கொண்டு போகிறார்கள். இப்போ இந்த லைன் என்னத்துக்கு நிற்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பெரிய லைன் ஏன் நிற்குதுன்னு சொல்லி சொன்னால், இது மாலை கொண்டு போய் போடுறதுக்காக நிற்கணும். அதாவது இந்த லைனில் போய் நின்று கொண்டு எங்களுக்கு ஒரு வேண்டுதலை மனசில் நினைச்சு கொண்டு மாதாட களத்தில் இருக்கிற மாலையை எடுத்து நாங்கள் கொண்டு எங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு திரும்ப நாங்கள் இதே மாதிரி லைனில் நின்று அந்த மாலையை திரும்ப கொண்டே போடுவோம். மற்ற ஸ்பெஷல் டே இல்லாத நாளில் வந்ததுன்னா இப்படி லைன் அப் இருக்காது. மற்றது புதுசாக வேண்டுதல் நினைக்கிற ஆக்களும் இதில் நினைப்பினோம். அவையும் ஒரு மாலையை மாதாட காலத்திலேருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு தங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு உணர்ந்து திரும்ப போடுவினோம். அதே அந்த முதல் நாங்கள் காட்டின அந்த சொப்லேன் அவை மாலைகளை அதில் வாங்குறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு வரைக்கல. அப்போ இன்னொரு மாலையை நாங்கள் அதில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு சரியாக இருக்க வேண்டியதுக்காக அதை அதில் வாங்குகிறோம், அவ்வளவுதான். மற்றும்படி வேண்டுதலை நினைச்சு மாலையை மாதாட காலத்திலேருந்து எடுக்கிறோம், திரும்ப நாங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு கொண்டு அதை நாங்கள் போடுறோம். அதுக்காக தான் இந்த லைன் இவ்வளோ இதில் நிற்கிது. ஓகே.
ஓகே, இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து இது சென்ட் ஜோசப் என்று சொல்கிறது, அதாவது தமிழில் சொல்கிறோன்னு சொன்னால் சூசை அப்பர் என்று சொல்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எங்களோட மனசில் ஒரு வேண்டுதலை நினைச்சு கொண்டு இங்கே நின்று கொண்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் இடத்துல நின்று கொண்டு சில்லறை காசுகள், அதாவது கோயின்ஸை வந்து நாங்கள் அதுக்கு எறிய வேணும். அதில் வந்து அந்த கால் பாதத்தில் போய் அந்த காசெல்லாம் நிற்குமா இருந்தால் நாங்கள் மனசில் நினைக்கிற வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று சொல்கிறது இந்த மதத்தை பின்பற்ற மக்களுடைய நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு அந்த சில கோயின்ஸ் வந்து அதில் இருக்கிறத ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். வேறு இந்த வேண்டுதல்கள் நிறைவேறி இருக்குன்னு நாங்கள் நம்புவோம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு 3வது பெரிய லைனை காட்டுறேன். இதுவரையில் காட்டின 2 லைனையும் விட பெரிய லைன் ஒன்று நிற்கிது. இது எதுக்காக நிற்குது என்னதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு தொடர்ந்து வாங்க காட்டுறேன். நீங்களே கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் இவ்வளோ பெரிய லைன் என்னத்துக்கு நிற்குதுன்னு சொல்லி. ஓகே, அந்த தொங்கல் வரைக்கும் லைன் நிற்குது, அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும். ஏன் இந்த லைன் நிற்குதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து மக்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படுது, அதுக்காக நிற்கிறோம். எல்லாமே இலவசம் தான், ஃப்ரீயாக வழங்கப்படுது. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வடிவாக பார்க் பண்ணியிருக்கிற கார் எல்லாத்தையும் காட்டுனா கொஞ்சம் ஹைட்டில் நிற்கிறதால தெரியுது பாருங்கள் எவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த லைனப் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி உணவு வாங்குறதுக்காக மக்கள் நிற்கினோம். இது முழுவதும் இலவசமாக தான் வழங்கப்படும். இங்கே இதை விடவும் புரிம்பாக மக்கள் வந்து தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு மக்களுக்கு உணவுகள் சமைத்து வந்து கொடுப்பினோம், அதுவும் வாங்கலாம். இங்கே வர யாருமே வந்து கடையில் வாங்கி சாப்பிடணும்ன்ற தேவையே இல்லை. எல்லாருக்கும் போதுமான அளவு உணவு இங்கே கிடைக்கும். இப்போது மக்கள் உள்ளுக்கு போய் வழிபடுறதுக்காக நிற்கணும் லைனில். இந்த லைன் இப்படியே நின்று கொண்டே இருக்கும். இன்றைக்கு பின்னேறம் வரைக்கும் மக்கள் வரிக்கணும், வேற ஒவ்வொருத்தரும் நிற்கணும். நல்லா ஈவினிங் டைம் கொஞ்சம் பிஸி குறையும். நாங்கள் இப்போ மக்கள் வரிக்கணும், புதுசாக வந்தாக்கள் எல்லோரும் மரங்களுக்குலேருந்து ஓய்வெடுக்கணும். இன்னொரு சிறப்பான விஷயத்தை நான் குறிப்பிடணும். என்னென்னு சொல்லி சொன்னேன், எங்களோட தமிழ் மக்களுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான பண்பு, தங்கள் சார்ந்த மதத்தை தாண்டி அனைத்து மதங்களையுமே வழிபடுற பழக்கம் வந்து எங்களோட தமிழ் மக்களிடையே இருக்குது. அதால் வந்து இங்கே வந்து கிறிஸ்தவ மக்களையும் தாண்டி சைவத்தை பின்பற்றுகின்ற மக்களும் வந்து பெரும்பாலான ஆக்கள் இங்கே வழிபட்டு செல்கிறார்கள்ன்றது நடைமுறையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே. ஓகே உறவுகளே, நாங்கள் இங்கேருந்து விடைபெற போகிறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.